மசால் வடையில் பூண்டை வந்துட்டு தோலோடு போடுறதே ஒரு தனி ருசி தான் இல்லை. எங்கள் அம்மா முன்னாடிலாம் போடுறக்கப்போ என்ன இந்த அம்மாவுக்கு டைம் இல்லையா, தோலோடு போட்டிருக்காங்க வாயில் வருதே அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பேன். இப்போல்லாம் எனக்கு விவரம் தெரிஞ்சு பூண்டை உரிச்சாலும் கொஞ்சம் கொஞ்சம் தோலை வாண்டடாக வச்சு போட்டுக்கிட்டு இருக்கேன். என் பையன் என்ன கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டான். நான் எங்கள் அம்மாவை கேட்ட மாதிரி என்ன பண்ணுறது, அட்ஜஸ்ட் பண்ணி இன்றைக்கி இவங்களுக்கு வந்து இதெல்லாம் லஞ்சம். மசால் வடை, சப்பாத்தி, குருமா எல்லாம் செஞ்சு அவங்க 2 பேரையும் ஸ்கூல் ஆஃபீஸ் அனுப்பிட்டு நான் காலையிலேயே என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட என்கேஜ்மெண்ட் ஷாப்பிங்க்கு கிளம்பிட்டேன். அவளும் வந்திருந்தா. நான் உங்களுக்கு சிக்பெட் ஷாப்பிங் விலாக் இதை எடுக்கணும்னு நினச்சிருந்தேன். ஆனால் அவள் கூட பேசி 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 இன்றைக்கி நாங்கள் வந்து ஷாப்பிங்க்கு விலாக் எடுக்கணும் அப்படின்றதையே மறந்துட்டேன். இது வந்து சிக்பெட் பெங்களூரில். நம்ம சவுகார்பேட் சென்னையில் இருக்குல்ல, அதுக்கு 3 மடங்கு பெருசு. இங்கே எல்லாமே கிடைக்கும், நல்லாவே கிடைக்கும். ரேட்டும் நம்ம பார்கெயின் பண்ணி சீப்பஸ்ட்டாக வாங்கிக்கலாம். ஒரு சீப்பஸ்ட் ஷாப்பிங் பெங்களூரில் பண்ணணும்னா நீங்கள் இங்கே வரலாம். காஸ்ட்லியஸ்ட் ஷாப்பிங்லாம் எங்கே இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸை நான் அப்புறமா சொல்கிறேன். நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.